தற்போது கிடைத்துள்ள ஆண்மை செய்தி. நாடாளுமன்ற வளாகத்தில் அம்பேத்கர் சர்ச்சை குறித்து எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காவியா. காவியா, வணக்கம். விவரங்கள். வணக்கம் சாரா. அம்பேத்கர் குறித்து சர்ச்சை கருத்தை வெளியிட்டதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா பதவி விலக கோரி தற்போது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் இந்திய எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். தொடர்ந்து இந்த போராட்டத்தில் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட பல்வேறு எம்பிக்கள் பங்கேற்று அமித்ஷாவுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி அவரை பிரதமர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியிருக்கின்றனர். நாடாளுமன்ற குளிர்காட்ட தொடரின் அரசியல் அமைப்பின் 75ஆம் ஆண்டு நிறைவு விழா சிறப்பு விவாதத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கரை அவமதித்ததாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்திருந்தனர். தொடர்ந்து அவர் அப்போது பேசியிருந்த போது அம்பேத்கர் என்று கூறுவது தற்போது ஃபேஷன் ஆகிவிட்டதாகவும் அம்பேத்கர் பெயருக்கு பதில் கடவுளின் பெயரை உச்சரித்திருந்தால் தற்போது சொர்க்கத்திற்காவது எதிர்க்கட்சிகள் சென்றிருக்கலாம் எனவும் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மாநிலங்களவையில் பேசியிருந்தார். இதனை கண்டித்து காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து நாடு முழுவதும் போராட்டங்களை தீவிரப்படுத்தியிருந்தனர். தொடர்ந்து நேற்று நாடாளுமன்றம் கூடுவதற்கு முன்பாக ராகுல், பிரியங்கா காந்தி தலைமையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அமித்ஷாவை கண்டித்து போராட்டம் நடத்தினர். அப்போது அவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அம்பேத்கர் சிலையிலிருந்து மஹர்துவார் எனப்படும் நாடாளுமன்ற நுழைவாயில் வரை பேரணி நடத்தினர். இதில் பல எதிர்க்கட்சி எம்பிக்களும் நீல நிற ஒளியில் பங்கேற்றனர். அதே சமயம் காங்கிரஸை கண்டித்து பாஜக எம்பிக்கள் மகர்துவார் படிக்கட்டுகளில் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தனர். இதனால் பாஜக, காங்கிரஸ் எம்பிக்கள் நேருக்கு நேராக சந்தித்த நிலையில் காங்கிரஸ் எம்பிக்கள் படிக்கட்டில் ஏறி கூட்டத்தொடரில் பங்கேற்க அவைக்கு செல்ல முயன்றனர். ஆனால் அவர்களுக்கு வழிவிடாமல் பாஜக எம்பிக்கள் தடுத்ததால் இரு தரப்பிலும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இரு கட்சி எம்பிக்களும் கைகலப்பில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. அப்போது மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் தலைவருமான மல்லிகார்ஜுன கார்கே பாஜக எம்பிக்களால் தள்ளிவிடப்பட்டார். தொடர்ந்து அவர் படிக்கட்டில் சாய்ந்து சுதாரித்து எழுந்த நிலையில் அதே நேரத்தில் ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்களை பாஜக எம்பிக்கள் தள்ளிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் நாடாளுமன்ற வளாகத்தில் வரலாறு காணாத சம்பவங்கள் அரங்கேறின. தொடர்ந்து சிறிது நேரத்திலேயே பாஜக எம்பி பிரசாத் சந்திர சாரங்கி படிக்கட்டில் இருந்து கீழே விழுந்து மண்டை உடைந்ததாக ரத்த காயத்துடன் வீல் சேரில் அழைத்து செல்லப்பட்டார். அப்போது அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், ராகுல் காந்தி ஒரு எம்பியை தள்ளிவிட்டார், அவர் என் மீது விழுந்ததால் நான் தவறி கீழே விழுந்து காயமடைந்தேன் என கூறினார். தொடர்ந்து பாஜக எம்பிக்களை, அதாவது 2 பாஜக எம்பிக்களை தள்ளிவிட்டதாக ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு என்பதும் செய்யப்பட்டது. அதே நேரத்தில் பாஜக எம்பிக்கள், அதாவது என்டிஏ கூட்டணியை சார்ந்த எம்பிக்கள் தங்களது பெண் எம்பிக்களை தள்ளிவிட்டதாகவும் அவர்கள் மிகவும் அசௌகரியமாக உணர்ந்ததாகவும் தொடர்ந்து காங்கிரஸ் புகார் அளித்த நிலையில் அந்த வழக்கு பதிவு செய்யப்படவில்லை எனவும் தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று தொடர்ந்து பல்வேறு அரசியல் பரபரப்புகளுக்கு மத்தியில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து ராகுல் காந்தி மீதான வழக்கு பதிவு தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்த பிரியங்கா காந்தி மற்றும் KC வேணுகோபால் உள்ளிட்ட காங்கிரசின் மூத்த எம்பிக்கள் தொடர்ந்து ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவம் தங்களுக்கு கிடைத்த கௌரவம் எனவும் அரசியல் அமைப்பை காத்த அம்பேத்கரை ஒரு நாளும் அவமதிக்க விடமாட்டோம் எனவும் அவர்கள் தெரிவித்திருந்தனர். தொடர்ந்து இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது பிரியங்கா காந்தி உள்ளிட்ட பல்வேறு இந்திய கூட்டணி எதிர்க்கட்சிகள் எம்பிக்கள் பங்கேற்புடன் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதில் அமித்ஷா பதவி விலக வேண்டும், பிரதமர் உடனடியாக அமித்ஷாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், அம்பேத்கரை இழிவாக பேசியதற்காக நாட்டு மக்களிடம் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு முழக்கங்களையும் அவர்கள் கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவியா.